சட்டம் ஒழுங்கு திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக உருவாகிட்டு இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலினும் ஆட்சியாளர்களும் தான் புரிஞ்சுக்கணும், இல்லைனா இதுக்கான வேலையை வந்து அவங்க கொடுப்பாங்க. இட்ஸ் அ சேலஞ்ச். இன்னும் 1 or 2 இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும். நீங்கள் அதை நியாயப்படுத்தவே முடியாது. எதை வச்சு நியாயப்படுத்துவீங்க? மற்ற சாதனைகள் எல்லாமே பின்னுக்கு போயிடும். மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்ன? தேனும் பாலும் ஓட வேணாம், நார்மல் நிம்மதியான வாழ்க்கை, வீட்டை விட்டு வெளியில் போனால் நிம்மதியாக வரணும். அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது பெண்களுக்கான குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும். அங்கேயே வந்து சிக்கல் வருதுன்னா எனி கவர்மெண்ட் வில் கொலாப்ஸ். அவங்க சீரியஸாக அதை எடுத்துக்கணுங்க. லா அண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் சேலஞ்சாக சவாலாக திமுக அரசுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. எஸ், யூ ஆர் ரைட். எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க 100 போலீஸார் அந்த இடத்துல தேடி இருக்காங்க, 100 போலீஸ் தேடியுமே அந்த பொண்ணு கிடைக்கல. அப்போ காவல்துறை மீதே நம்பிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு மக்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எலெக்ஷனில் வாக்குகள் வித்தியாசத்தில் ஏதாவது அடி வாங்குமா? இன்னும் 6 மாதம் இருக்குது மேடம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா தப்பிச்சுப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் 1 or 2 இன்சிடென்ட், அதான் எஸ்பெஷலி ஆல்ரெடி பெண்கள் வந்து டிவிக்கு பக்கம் நிறைய போயிட்டே போகிறாங்க. புரியுது, நீங்கள் இப்போ எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது. இத்தகைய சம்பவங்கள் வந்து பெண்களோட வாக்குகளை வந்து டிவிக்கு பக்கம் நகர்த்துமான்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த இன்சிடென்ட்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சுன்னா நகரும். விமன் ஆர் தி டிசைடிங் ஃபேக்டர், அதில் சந்தேகமே வேணாம். நீங்கள் பர்செப்ஷனில் முதல்ல ஜெயிக்கணும், ஆக்சுவல் வாரில் ஜெயிக்கிறதுக்கு முன்னால். இந்த மாதிரி இன்சிடென்ட் நான் தான் சொல்கிறேன், இன்னும் 1 இன்சிடென்ட் ஆர் 2 இன்சிடென்ட், இந்த மாதிரி 1 or 2 இன்சிடென்ட்ஸ், விமன் ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ், செக்ஷுவல் அசால்ட், அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா, அதுவும் மெயின் சிட்டிஸில், கிராமங்களில் நடந்தனா வெளியில் வரப்போகிறது, மிடில் டவுன்ஸில் நடந்தாலும் வெளியில் வரப்போகிறதுல நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ரிப்போர்ட்டட் கேசஸ் 1/10ன்றாங்க ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டின்றதுனாலையும் சென்னைன்றதுனாலையும் வெளியில் வந்தது. கோயம்புத்தூர்ன்ற கோவை கூட்டு பாலியல் வன்புணர்வு காலேஜுக்கு கேர்ளுக்கு நடந்துன்றது கோயம்புத்தூர்ன்றதுனால வெளியில் வந்தது. இதே உங்களுக்கு ராணிப்பேட்டை உள்ளே நடந்திருந்தது, சாத்தாங்குளத்தில் நடந்திருந்ததுன்னா வெளியே வந்திருக்காது. உங்களுக்கு வந்து அன்ரிப்போர்ட்டட் கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. 1/10 ஆஃப் த ரிப்போர்ட்டட் 1/10 இஸ் ஜஸ்ட் ரிப்போர்ட்டடுன்றாங்க. பட் ரிப்போர்ட்டடை வச்சு பார்க்கும்போதே அலாமிங்காக தான் இருக்குது. டெத் சென்டென்சிங் வந்து கிரைம்ஸை குறைச்சதே இல்லை. இந்தியாவில் தூக்கு தண்டனை இருக்குது, உங்களுக்கு தெரியும். பட் எவ்ரி டே சென்னை, இந்தியாவில் செஷன்ஸ் கோர்ட்ஸ், ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸில் மர்டர் அக்யூஸ்ட் அண்ட் அட்டெம்ப்டட் மர்டர் அக்யூஸ்டோட பெயில் பெட்டிஷன், ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன்ஸ் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது.